வணக்கம். இந்த சம் பாருங்கள். ஏ என்பவர் பி என்பவரை விட 20% குறைவாக வேலை பார்க்கிறார். சரிங்களா? ஏங்கிறவர் பார்த்திங்கன்னா பியை விட 20% குறைவாக வேலை பார்க்குறாரு. அப்போ பி பார்த்திங்கன்னா 100 இருந்துச்சுன்னா ஏ 80 பார்ப்பார். சதவீதம்னும் போது 100%, 100 20% குறைவுன்னும் போது 80 மாற்றிட்டேன். வேலை பார்க்கிறார். ஏ என்பவர் பி என்பவரை விட 20% குறைவாக பார்க்குறாரு. பியை விட ஏ 20% குறைவாக பார்க்குறாரு. ஒரு வேலையை ஏங்கிறவர் பார்த்திங்கன்னா 7.5 மணி நேரத்தில் பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ பி எவ்வளோ நேரத்தில் பார்ப்பாரு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அதை அடித்தோம்னா எனக்கு என்ன வரும்? 4:5 அப்படிங்கிறது வரும். இது பார்த்திங்கன்னா மொத்தம் எஃபிஷியன்சி, அதாவது அவங்க பார்த்திங்கன்னா அவங்களோட திறனை கொடுத்துருக்காங்க. இதை பார்த்திங்கன்னா நம்ம டைமாக கன்வெர்ட் பண்ணால் எப்படி வரும் அப்படின்னா 4:5 பார்த்திங்கன்னா 5:4 மாறிடும். சரிங்களா? எப்போயுமே இப்படி தானே மாற்றுவோம். அப்போ எனக்கு 5:4 அப்படின்னு மாறிடுச்சுன்னா இப்போ எனக்கு ஏவோட ஒர்க் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5 பங்கு தான் 4.5 7.5 அப்படின்னா 5 பங்கு தான் 7.5 அப்படின்னா ஒரு பங்கு எவ்வளோ வரும்? ஒரு பங்கு 1.5 வரும். அப்போ 4 பங்கு 6 அப்படிங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 1.5 3 6 அப்படிங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதெல்லாம் ரொம்ப ஈஸியான சம்மு. இதில் நமக்கு எஃபிஷியன்ஸை பார்த்திங்கன்னா இதாக மாற்றுறது மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும், வேறு ஒன்றும் தேவையில்லை.